ரங்கா, இங்க கத்தி கூப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னால அவன் வீட்டுக்குள்ள விட்டது நம்ம தப்பு. இங்க எதையும் பேச வேண்டாம், எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம். நீங்க சும்மா இருங்கப்பா. நாம தப்பு பண்ணிட்டோம், இவனெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஏய் ராகினி, இவன் மேல கேஸ போட்டு தூக்கி உள்ள போடுறீ. மேரேஜ் சட்டப்படி ஆகிருக்கு, இதுல என்ன கேஸ் போடுறது? மா, அவரை ஏதாவது பண்ணா அப்புறம் நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஓ, உனக்கு அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? அவ பண்ணது பத்தாதுன்னு நீ வேற வெளியில கூட்டிட்டு வந்து ஏன் இப்படி பண்ற? ஏண்டி, கல்யாணம் ஆகி இன்னும் 1 மாசம் கூட ஆகல, கல்யாணம் அன்னைக்கே பிரச்சனை வந்துருச்சு, அப்புறம் எப்படி? எப்படி? எதுக்கு அவளை கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு? நான் தான் சொன்னேனே, அவனை கல்யாணத்துக்கு முன்னால வீட்டுக்குள்ள விட்டது தப்புன்னு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி, அப்பையா? நீ எல்லாம் ஏன் வயிற்றுல தான் பிறந்தியாடி? பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. உன்னால ஆத்திர அடங்காதரி, என் ஆத்திர அடங்காது. மேடம், இந்த நிலைமையில டைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், நாம என்ன பண்ணாலும் டைவர்ஸ் கொடுக்கிற குடும்ப நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் கண்டிப்பா இத தள்ளுபடி பண்ணத்தான் பாப்பாங்க. அப்படி இல்லைன்னா 1 வருஷமோ 6 மாசமோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணி முடிஞ்சா சேர்ந்து வாழ வைங்க. ஐயோ, உன்னை என்ன பண்றதுன்னு தெரியலடி. உங்க அம்மா வீட்டுக்கு போறது என்ன பண்ண காத்திருக்காளோ? சரி, எல்லாரும் புறப்படுங்க, போங்க போங்க. மாமா, ஏப்பா, உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டமே, நம்பிக்கை துரோகம் மாட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஐயோ, அம்மா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்களே, என்னன்னு பார்க்கலாம். தர்மதா, இந்த அருண் ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா மீட்டிங் இருக்கு, சேலம் போறேன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் வந்துட்டு இருக்கான். நான் அவனுக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு அவனை கையும் களவுமா பிடிக்கிறேன். ஐயோ, அம்மா அருணை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னா அப்போ இங்க தானே வந்திருப்பாங்க. அம்மா, அந்த வக்கீல் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற பார்க்கிட்ட தான் நிக்கிறேன், வாங்க. அவன் தான் ஃப்ராடுன்னு தெரியும், உனக்கு அறிவில்ல? அவன் கூட சேர்ந்து நீ இப்படி பண்ணிருக்கல. அவன் அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். இப்ப நாங்க இருந்து செத்து போன மாதிரி தானே? அப்படிதானே? நான் பாரு, முட்டாள் மாதிரி வரும்போது கூட அவன் ஏதோ ஃப்ராடு தனம் பண்றான்னு உன்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டேன்.